அதாவது முதல்ல நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இது இஸ்லாத்து சகோதரர்களுக்கு மீது காட்டப்படுற ஒரு வன்மம் அப்படிங்கிற ஒரு தன்மையே ரொம்ப தப்பு. இப்படித்தான் படிக்க ஏழை மாணவர்கள் படிக்கணும்னு சொன்னால் உடனே ஹிந்தி வந்துடும்னு பயமுறுத்துறதும் இதே வேலையாகவே தமிழகத்தில் நிறைய பேர் சுற்றுறாங்கங்கிறது அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு விஷயம். கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், வாகாபி திபந்தி அப்படிங்கிற அந்த இஸ்லாமிக் தாட்ஸ்லேருந்து வந்த இபாந்திய திமியா ஃபிலாசபி மூலமாக வந்த ஒரு விஷயம்தான் இந்த வஹாப் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்னு அப்படி வஹாபி. அதுக்கப்புறம் திபாந்தி, இந்த இஸ்லாமிக் தாட்ஸ்லேருந்து வந்தது தான் இந்த வஃப்தும் நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம்ங்கிற சொல்கிற விஷயம். இது கிட்டத்தட்ட 7லிருந்து 8 இஸ்லாமிக் நாடுகளில் இல்லவே இல்லை அப்படிங்கிறத தான் நம்ம திரும்ப எடுத்து சொல்கிறோம். இதில் நிலம் சார்ந்த பிரச்சனை, இது மதம் சார்ந்த பிரச்சனை இல்லைங்கிறத சொல்கிறோம். ஒரு நிலத்தை எடுத்துக்கொண்டு விட்டு அந்த நிலத்தில், அதாவது இவர் சொல்கிறாரு, அதாவது எதை வேண்டுமானாலும் எடுத்துப்பாங்க. அவர் வஃப்து பற்றி பேசின 2 வரியில் ஒரு வரியை நான் சொல்கிறேன். எதை வேணாலும் எடுத்துப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில் சொன்னது 2013 வந்த மன்மோகன் சிங் ஐயா ஆட்சி காலத்தில் வந்த சட்ட திருத்தலாம். ஒரு வக்ஃப் போர்டு இது என்னுடைய நிலம் என்று நினைத்தாலே போதும் எடுத்துக்கிடுவாங்களோ, அப்படித்தான் அந்த ரூலே சொல்லியிருந்தது. 2013 வந்திருந்தது. என்ன அந்த வார்த்தைகளே நான் பயன்படுத்துகிறேன், அது இதிலே இருக்குது ரொம்ப தெளிவாக. எனி லேண்ட் இட் பிலீவ்ஸ், அது எதை நம்புகிறதோ அது இந்த லேண்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதை கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு கண்ணியத்துக்குரிய மறைந்து போன சுஷ்மா அம்மா கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார்கள் நாடாளுமன்றத்தில். ஃபர்ஸ்ட் இதில் என்ன ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளோடு இல்லை, போர்டோட நம்ம சம்பந்தப்படவே இல்லை. போர்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல 2 கருத்துக்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 2 கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொன்னால், முன்னெல்லாம் ஸ்டேட் வக்ஃப் போர்டில் பொறுத்த வரைக்கும் 2 எலெக்டட் முஸ்லீம் எம்பிஸ் இல்லைனா எம்எல்ஏஸ் இருப்பாங்க, பார் கவுன்சில் மெம்பர்ஸ் இருப்பாங்க, 2 பெண்களாவது இருப்பாங்கங்கிறது 1995 இருந்த ஒரு விஷயம். கண்டிப்பாக சொல்லப்போனால் சச்சார் கமிட்டின்னு மன்மோகன் சிங் அமைத்த அந்த அமைப்பு சொன்னது தான் 2 நான் முஸ்லீம்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற அந்த பரிந்துரை. 2005 வந்த அந்த பரிந்துரை. 2008 ஜேபிசி ஒன்று நடந்தது இதுக்காக. அந்த ஜேபிசி எதையுமே திட்டவட்டமாக எடுத்து சொல்லலை. இந்தியாவில் அர்ஷத் மேத்தா ஜேபிசியை தவிர எந்த ஜேபிசியும் எந்த ஒரு தீர்ப்பையும் கொடுத்ததே இல்லை. ஆனால் அந்த ஜேபிசி என்ன சொல்லுச்சுன்னா, சியா முஸ்லீமுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கணும், அதிலிருந்து இருக்கணும்ங்கிறது அந்த சச்சார் கமிட்டி சொன்ன ஒரு விஷயம் தான். இல்லை, சச்சார் கமிட்டியில் எந்த பிரிவில் முஸ்லீம் அல்லாதவர்கள் அதில் இருக்கணும்னு சொல்லுங்க. உங்களுக்கு வக்ஃப் ஆக்ட் 1995 சரி தெளிவாக சொல்றது என்னன்னா, அப் டு 2 எலெக்டட் முஸ்லிம்ஸ். நான் உங்களுக்கு அதை இதையே படிச்சே காட்டுறேன். சரி, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா கூகுள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். நம்ம கூகுள்ல உள்ளதை எல்லாம் எடுக்க முடியாது. சச்சார் கமிட்டி இஸ்லாமியர்களுடைய வாழ்வியல் சச்சார் கமிட்டி submitted its report in 2006 recommended various measures to improve the management of waqf. அதுல சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா, organizational reforms to strengthen waqf board administratively, நிர்வாக ரீதியாக, to include 2 women in the central waqf board and each state waqf board அப்படிங்கறத சச்சார் கமிட்டி சொன்னதுங்கிறதுல ஆணித்தரமா என்னால் எடுத்து சொல்ல முடியும். சச்சார் கமிட்டி ஆனா இப்ப நான் கேட்கறது ரவி சார், சச்சார் கமிட்டி இன்க்ளூட் 2 womenங்கிறது இட் இஸ் a good status for the people of Muslim. அவருடைய ஸ்டேட்டஸ் பெண் கல்வி குறைவாக கொண்டு வர்றது. ஏனைய மத சமூகத்தை வருவது எங்க இருக்கு? Can you find it? அதுதான் ரொம்ப சந்தோஷம். அத சொல்லுங்க. அதுதான் அது எந்த பாயிண்ட்ல இருக்கு? இல்ல அதுதான் தமிழ்நாட்டில் நான் பலமுறை சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். கணக்கு பாடம் நடத்துகிறேன்னு வருவாங்க, 120 + 130 = 400ன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நாம் போய் இல்லைங்க 120 + 130 = 250ன்னு சொல்லணும். வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2024 சொல்லியிருக்கிறது என்னன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் நாமினேட்ஸ் மெம்பர்ஸ் இன்க்ளூடிங் 2 நான் முஸ்லீம்ஸ். அதோட நிறுத்திக்கிறாங்க. எதுல இருக்கு? அந்த வக்ஃப் போர்ட் 2024 அமெண்ட்மெண்ட் பில்ல இருக்குறதுல அதோட நிறுத்திக்கிறாங்க. 2 நான் முஸ்லிம்ஸ்ங்கறதோட நிறுத்திக்கிறாங்க. அடுத்த வரியை படிக்க மாட்டேங்கிறாங்க. 24 அமெண்ட்மெண்ட் யார் கொண்டு வந்தா? பாஜக கொண்டு வந்தது. யார் கொண்டு வந்தாலும் நம்ம இல்ல, நான் கேக்குறது சச்சார். நீங்க ஒரு நிமிஷம் லெட் மீ நோ. நீங்க சொன்னீங்க சச்சார் கமிட்டியில் 2 முஸ்லிம் அல்லாதவர்களை சேர்ப்பதற்கான பரிந்துரைன்னு சொன்னீங்க. நான் சொல்லல, இப்ப சொன்ன ரெக்கார்ட்ல
திரும்ப சார் சொன்னாங்களா இல்லையா? இங்க ஒரு நிமிஷம் இருங்க. சொன்னாங்களா இல்லையா? ரெண்டு பெண்கள் நான் சொன்னேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க சார். சார் பெண்கள் ஒரு ரெண்டு பெண்கள் ஆண்களா சொன்னேன் சார். சொல்லுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெண்கள் தான் சார் நான் சொன்னேன். கன்ஃபியூஸ் பண்ணி அப்ப 24 தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை என்னன்னா நேர்மையா பேசுறதுக்கே வழி இல்லாம கசகசன்னு எல்லாரையும் குழப்பி விட்டுறாங்க. அதுல தான் கன்ஃபியூஸ் ஆகுது. சரி. 2 non-Muslims ரவி நான் என்னைக்கா குழப்பணும்? நீங்க குழம்பலாம் இல்ல, நீங்க என்ன குழப்ப வேணாம், நீங்க குழம்பலாம் இல்ல. 2 non-Muslims, one each from the Shia Sunni backward class Muslims, Bora and Akani அப்படின்னு சொல்லி தெல்ல தெளிவாக இவங்களே சேர்க்குங்கள் சொல்லுது. அதை கூட யார்கிட்ட விடுதுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட. மாநில அரசு தான் அதை முடிவு பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வஃப்த் போர்டினுடைய மொத்தம் 8,75,000 ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள் அப்படின்னு நீங்க சொல்றதுல 2.5 லட்சம் நீங்க உத்தரப்பிரதேசல இருக்குங்கிறத சொல்றீங்க. 27% வைங்களேன், கணக்கு பண்ணிக்கிறேன், இருந்துட்டு போட்டோம். ஆனால் இப்போ 10 வருஷமா தான் யோகிங்கிறவர் வந்து அங்கே உள்ள இருக்காரு. ஆனால் அதற்கு வரைக்கும் இருந்தவங்க தான் காங்கிரஸ், இந்த குண்டாராஜெல்லாம் நடத்திக்கிட்டு இருந்த மற்றவங்க, அதையெல்லாம் தான் இவர் இப்போ சரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த 2,32,000 ப்ராப்பர்ட்டிங்கிறது முன்னமேவே வந்து விட்டது. ஆனால் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, வெஸ்ட் பெங்காலில் 80,000, பிஜேபி அங்கே போகவே முடியாது. தெலுங்கானாவில் 45,682, இன்னி வரைக்கும் தெலுங்கானாக்குள்ள போக முடியாது. தமிழ்நாட்டில் 66,092 ஸ்டாலின் ஐயா கோர்ட்டுக்கு போறாரு. ப்ராப்பர்ட்டி. ஆமா, ப்ராப்பர்ட்டி இருக்கிறது. கேரளால 53,282, இல்ல நான் சின்னதா முடிச்சிடுறேன். அங்க இனிமேதான் ராஜீவ் சந்திரசேகரனும் மற்றவங்களும் கொண்டு வர போறாங்க. பஞ்சாப்ல 75,965 பிஜேபி இல்ல. ஆக ப்ராப்பர்ட்டின்னு நீங்க எங்கெல்லாம் சொல்றீங்களோ, எங்கெல்லாம் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 2 பெண்களையோ அல்லது 2 நான்-முஸ்லிம்களையோ நியமிக்க போகிறதோ, அது பிரதானமாக, அதாவது 80% ப்ராப்பர்ட்டி இருக்கிறது பிஜேபி இன்னும் உள்ளே போகாத மாநிலங்கள். அப்ப உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், டெல்லி 10 வருஷம் தானே. ஒரு நிமிஷம் இருங்க, 10 வருஷம் இருக்கட்டுமே. உத்தரப்பிரதேச இல்ல, இன்னைக்கு இருக்கிறதுல உத்தரப்பிரதேசத்துல பிஜேபி இருக்கு ஐயா, மத்திய பிரதேசத்துல இருக்கு, அப்புறமா டெல்லி பேர் இதுல படிக்கவே இல்லை. நீங்க படிக்கல, நான் சொல்றேன் ப்ராப்பர்ட்டி இல்லையே. ப்ராப்பர்ட்டி இருக்கு, டெல்லியில ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதாங்க எல்லா இடத்துலயும் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல. பிரதானமாக இருக்கிறது எங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்னி வரைக்கும் பிஜேபி உள்ளே போகாத வெஸ்ட் பெங்கால்லயோ, பஞ்சாப்லயோ, தெலுங்கானாலயோ, தமிழ்நாட்டிலயோ, கேரளாவிலோ தான் இருக்கிறதுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுப்போம். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ண போகுது. சர்வேயர்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் வந்து அளந்து கொடுப்பாரு, அதை வைத்து நீங்க முடிவு பண்ணுங்கன்னு இருந்த சட்டத்தை, இல்லைங்க கலெக்டர் தான் ரெவென்யூ அத்தாரிட்டி, லேண்ட் ரெவென்யூ அத்தாரிட்டி கலெக்டர் தான், அவர் முடிவு பண்ணட்டும். எதை முடிவு பண்ணுவாரு? எக்ஸ்டென்ட் தான் முடிவு பண்ணுவாரு. அவர் இது யாருதுங்கிறதெல்லாம் அவர் முடிவு பண்ண மாட்டாரு, அது வஃப்த் போர்டு தான் முடிவு பண்ணும். நான் சொல்றது புரியுதுங்களா? வஃப்த் போர்டு தான் முடிவு பண்ணும். பிரச்சனை இருந்தா, அதாவது திரு ரவி, அந்த டிராஃப்ட் நீங்க படிச்சிருக்கீங்களா? நான் ஃபுல்லா படிச்சேன். நீங்க என்ன சொல்றீங்க? இட்ஸ் given the fully authority collector of the state. அதாவது சர்வேக்கு மட்டும்தான். சரி, சர்வே அளந்து கல்ல போடுறது மட்டுமல்ல, அவர் முக்கியமான குறிப்புகளை கொடுக்கணும். யார் புரியாது? அப்ப இப்ப இன்னைக்கு நேத்து முக்கியமான குறிப்புனா வடக்கு எவ்வளவு, தெற்கு எவ்வளவு, மேற்கு எவ்வளவு. ஒரு நிமிஷம், யாருக்கு சொந்தம்லாம் அவர் பேச முடியாது. சரி, அப்ப அது யாருக்கு சொந்தம் என்று முடிவு செய்வது யார்? அது வந்து வக்ஃப் போர்டு தான் முடிவு பண்ணும். ஆனால் முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, ட்ரிபியூனலோட எல்லாம் முடிஞ்சு போய்டும் இருந்தது. இப்ப அதெல்லாம் கிடையாதுன்னா, கோர்ட்னு ஒண்ணு இருக்கு, பாதிக்கப்பட்டவன் கோர்ட்டுக்கு போகலாம். எதுக்கு தெரியுமா சொல்றோம்? ஆனா இதுல ஒரு சந்தேகம் வருது ரவி சார். இந்த 2 பேரு நான் முஸ்லீம் உள்ள கொண்டு வர்றீங்கல்ல, இதுல தான் சந்தேகம் வருது. உங்களுக்கு அதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்தா உங்களுக்கு சந்தேகமே வராது. யார் தெரியுமா அந்த 2 பேரு? எம்பியாக இருக்கிறவர், அல்லது முன்னாள் நீதிபதியாக இருப்பவர், அல்லது எமினன்ட் பர்சனாலிட்டி, மிகவும் நேர்மையாக மக்களால் பாராட்டப்படக்கூடிய இருவர். சரி, சிரிக்கிறார் அவர், என்னன்னு தெரியல. அவருக்கு எமினன்ட் பர்சனாலிட்டி சிரிப்பு வரதாங்க தெரியும். திராவிட அரசியல் பேசுறாரு, திராவிட அரசியல் பேசுறாரு, பர்சனாலிட்டியும் பார்த்திருக்க மாட்டாரு. உதயநிதி துணை முதல்வர், அவர் சிரிக்க தான் செய்வாரு. நான் என்ன பண்ணுவேன்? ஆனால் எனக்கு எமினன்ட் பர்சனாலிட்டினா யாருன்னு தெரியும். நான் உலக ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். அப்போ யார் வரலாம்னு கேட்டீங்கன்னா, ஒரு எம்பி வரலாம். எம்பி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே, அவர்ல பாரபட்சம் பாப்பீங்களா? பார்க்க கூடாது. ஒரு தொகுதின்னு எடுத்துக்கிட்டா அதுல எல்லா மக்களும் இருக்கிறதுக்கு தானே அந்த எம்பி, அவர் தான் வரப்போறாரு. அல்லது ஒரு எமினன்ட் பர்சனாலிட்டி வரப்போறாரு, அல்லது முன்னாள் நீதிபதி வரப்போறாரு. Who is appointed the eminent person in the state board? State board. State board அது ஒரு ஹிந்துத்துவ சித்தாந்தம் உள்ள ஒரு ஸ்டேட்டாக இருந்தால், இப்போ அவர் வைக்கும்போது ஹிந்துத்துவ வெறுப்பு என்று சொல்றாங்க. நீங்க நியாயமா கேள்வி கேக்குறாரு. நாங்க நியாயமா கேக்குறேன். இல்ல ஒரு வரியில முடிச்சு மக்கள் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ரவி சார், ஐயா நான் திரும்ப என்ன சொன்னேன்னா, 8,50,000 ப்ராப்பர்ட்டியில பிரதானமாக இந்த 5 மாநிலங்கள்ல இருக்குன்னு சொல்லிட்டேன்னா, அந்த 5 மாநிலங்கள்
மாநிலங்கள்ல இன்னி வரைக்கும் பிஜேபி உள்ள போகல அப்படின்னு சொல்லிட்டேன்னா யூபிஐ விட்டுருங்க, இப்ப 10 வருஷமா தான் உள்ள இருக்கும். ஆனா இது ஒரு நிமிஷம், சட்டம் வந்து பிஜேபி உள்ள போகுதா வெளியே நிக்குதாங்கிற அடிப்படையில் எடுக்கப்பட்ட சட்டம். அந்த காமெடி நடிகர் நியமிக்க போறாரு. ஒரு சட்டத்தை கொண்டு வருகிற போது இந்த கட்சி ஆட்சியில் இருக்கா, அந்த கட்சி ஆட்சிக்கு வரப்போதா, இந்த அடிப்படையில் சட்டம் ஏற்ற போறதல்ல. அப்போ அந்த அளவுகோல் தேவையில்லை. என்னுடைய நோக்கம் ஏன் தப்பா இல்லைன்னு ஒரு வரிதான் 4 வாரம் சிறப்பு. என் நோக்கம் ஏன் தப்பா இல்லைன்னு நீங்க சொல்றீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி இருப்பதெல்லாம் நான் இன்றும் ஆட்சிக்கு செய்யாத இடங்கள், அந்த இடத்துல அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அதை பார்த்துக்குங்கிற நம்பிக்கையில நான் செய்யறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே ஐயா நீங்க பேசுறது இல்லையா, ஆடியோ சரியில்லை, அதனால நீங்க வந்து உங்க ஆடியோ கொஞ்சம் சத்தமா இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. நீ உங்க பேச்சுக்கு பதில் சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் வந்திருப்பாங்க, அதுதானே விவாதம். கேள்வி என்னன்னா, அதான் உண்மை. ஆராசா அவர்கள் இதே மாதிரி 2G JPC-ல எனக்கு நீங்கள் நேரம் கொடுங்கள், நான் தெளிவாக பேச வேண்டும்னு சொல்லும்போது மறுதளித்தாங்க. சோ எதுக்கு சொல்றேன்னா, ஜேபிசிங்கிறது எப்படி நடக்கும்னா அதுக்குன்னு சில நாமந்தெல்லாம் வச்சிருப்பாங்களே, அதை வைத்து தான் நடக்கும். இப்போ 2 விஷயம் ஐயா சொன்னதுக்கு மட்டும் நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. கொஞ்சம் இல்ல 2 டக்குன்னு ஒரு ஏன்னா நீங்களே ஒத்துருவீங்க. ஒரு இஸ்லாத்து ஒரு 100 பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் ஐயா மோடியை நீங்க வெறுக்கிறீங்கன்னு கேளுங்க, மோடி குஜராத்ல 3000 பேரை கொன்னுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இது காதில் ஓதப்பட்டு இஸ்லாத் சகோதரர்கள் மோடி என்றால் 3000 பேரை கொன்ன, நீதிமன்றம் சொல்லல, காங்கிரஸ் நீதிமன்றம் கண்டிக்கல, நீதிமன்றம் தண்டிக்கல. இது என்னால ஆதாரபூர்வமா சொல்ல முடியும், நிரூபிச்சது. தண்டிக்கவும் இல்ல, கண்டிக்கவும் இல்ல. ஆக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 40,951 கேஸ் வந்து சர்வே எடுக்கிறாங்க. இதெல்லாம் எடுக்கிறாங்க. முஸ்லிம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, நான் உங்களுக்கு முதல்ல ஒரு பாயிண்ட் சொன்னது அப்படியே ட்ராக் மாறிடுச்சு. அதாவதுங்க, ஒரு சட்டத்தை நீங்க இன்னி இருக்கக்கூடிய ஆட்சியாளர் யாருங்கிறத வச்சு முடிவு பண்ண கூடாது, அடுத்த 50-60 வருடத்தை வச்சு தான் முடிவு பண்ணணுங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் உள்நோக்கம் இல்லைங்கிறதுக்காக நான் என்ன சொன்னேன், வக்ஃப் ப்ராப்பர்ட்டிங்கிறது ஆல்ரெடி நிர்ணயிக்கப்பட்டது தானே, 8 லட்சம்ங்கிறது நிர்ணயிக்கப்பட்டது தானே, அது பிரதானமாக 5 மாநிலத்தில் இருக்கு. என்னுடைய நோக்கம் தவறாக இருந்திருந்தா அதை அந்த மாநிலத்துக்கு கொடுத்திருக்க மாட்டேன். அதை காக்கின்ற உரிமையை மாநிலத்துக்கு கொடுத்தா நான் எடுத்திருந்திருப்பேன். நோக்கம் நேர்மையா இருந்ததுனால தான் மாநிலத்துக்கு கொடுத்திருக்கேன்.